ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் மொபைலில் வந்து இந்த இடத்துல டாஸ்க் பாரில் பேட்டரியோட பர்சன்டேஜை வந்து எப்படி ஷோ பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய சாம்சங் மொபைலில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் காட்டாட்டி உங்களுடைய பேட்டரியில் வந்து எத்தனை சதவீதம் வந்து சார்ஜ் இருக்குது அப்படின்றது வந்து உங்களால் சரியாக தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது ரொம்ப ஒரு ப்ராப்ளமான விஷயமா இருக்கும். இதனால் வந்து நம்மளுடைய பேட்டரி பர்சன்டேஜை வந்து இந்த இடத்துல டாஸ்க் பாரில் வந்து பேட்டரி ஐக்கனுக்கு பக்கத்தில் வந்து ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களால் சாம்சங் மொபைலில் வந்து பேட்டரியோட பர்சன்டேஜை வந்து ஷோ பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி அதை செய்ய போகிறோம் அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் சாம்சங் மொபைலில் வந்து பேட்டரியோட பர்சன்டேஜை வந்து ஷோ பண்ண வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றாட்டி அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல ரெண்டாவதாகவே ஷோ பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணோடனே வந்து இந்த இடத்துல பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது இந்த இடத்துல இப்போ வந்து டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகாது. எனேபிள் பண்ணுமா இருந்துச்சுன்னா இப்போ வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து சாம்சங் மொபைலில் வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் ஐக்கனில் வந்து ஷோ பண்ண வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.